நமஸ்காரம். அன்னதாத்தா சுகீபவா அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அதாவது அன்னத்தை வழங்குபவர்கள் சுகமா வாழ்வர் அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது ஆற்றுவார் அற்றல் பசி, ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகா அன்னதானத்தை பத்தி சொல்லியிருக்கார். வருஷத்துல 365 நாளும் டெய்லி அன்னதான சேவை நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த 63 இந்த சுவாமி கபாலி கோவில் உற்சவத்தும் போது 63 தேர் திருவிழாம் போது இவா நிறைய அன்னதானம் போட்டா. இது இந்து ஆர்டிக்கல்லையும் வந்திருக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ரிட்டையர் ஆன பீப்புள்ஸு, நிறைய யங்ஸ்டர்ஸு எல்லாருமா சேர்ந்து தான் இந்த அன்னதான சேவையை பண்ணிட்டு இருக்கா. அதாவது எல்லாரோட ஒரு டீம் ஒர்க் இருந்தால் தான் நம்ம ஒரு பெரிய இதை எடுத்து பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் இவா பண்ணிட்டு இருக்கா. இவர் பேர் பட்டாபி, இவர் பேர் வித்யாநாதன். எங்கள் ஹஸ்பண்டோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவாலாம். கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்து மயிலாப்பூரில் கிரிக்கெட் விளையாடுறதுலேருந்து அவள் எல்லாரும் ரொம்ப எல்லாத்துலேயும் ஈடுபாடோடு செய்வா. இவாளை தான் பார்த்துட்டுருக்கேன் நீங்கள். அவள் ஃப்ரெண்ட்ஸு, அவள் ரிலேஷன்ஸு எல்லாரையுமே நீங்கள் பார்த்துட்டுருக்கேன். இவள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஃபோட்டோவும் பாருங்க, நிறைய ஆர்டிகல்ஸில் இவாளை பற்றி வந்திருக்கு. இது 63ங்கிறது மட்டும் இல்லை, மார்கழி மாதம் சுவாமி கோவிலில் எந்த உற்சவம் நடந்தாலும் இவாளோட அன்னதானம் எப்பயுமே இருக்கும். அங்கே சுவாமியை பார்த்துட்டு வரவா அத்தனை பேரும் இவளோட சாப்பாடையும் ருச்சி பார்த்துருப்பா அப்படின்னு தான் நான் சொல்லணும். பாருங்க, 63 சுவாமி எவ்வளோ அழகாக வராரு பாருங்கோ. இதுதான் கோபுர தீபார்த்தனை, சுவாமியோட கோபுர தீபார்த்தனை. இப்போ 63 ஆரம்பித்து 3 மணிக்கு அந்த ஊர்வலம் வரும்போது இவா கரெக்டாக அந்த சமயம் இந்த இதை அன்னதானத்தை ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சுவாமிகிட்ட சங்கல்பம் பண்ணி தீபாரதனை காட்டி நல்லா வேண்டிண்டு இதை ஆரம்பிக்கிறான். நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பெரிய அன்னதான சேவை பண்ணிட்டு இருக்கா. டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கா. இப்ப 63க்கு நிறையவே பண்ணிட்டு இருக்கா. அவரைதான் மீட் பண்ண போறோம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஆக்சுவலா இவ என் ஹஸ்பண்டோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கிரிக்கெட் நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கா. டெய்லி ஒரு 500-600 பேருக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. கோவிட்ல இருந்தே இல்லையா? கோவிட் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்க. வித்யாநாதன் பேரு. ஃபாதர் இஸ் ஃப்ளூட்டிஸ்ட் நட்ராஜன் பேரு. அம்மா பேர் சாரதா. We are 8 brothers doing this Annadhanam for the past 80 years. சரி. This house itself is 80 years ஆவே நீங்க பண்ணிட்டு. This house itself is as old as 120 years. 120 years ஆகுது இந்த வீடு. First brother is 81. அவர் இருக்கும்போது அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. 81 years இந்த வருஷம் பாத்தீங்கன்னா. So 8 brothers இருக்கிறதுனால we are still continuing able to do it. அந்த டைத்துல எல்லாம் சின்ன டைத்துல அப்படியே மோர், பானகம், சாம்பார் சாதம் கொஞ்சம் கொஞ்சம் கையிலேயே கொடுத்துருந்தோம் அம்மா தான். நவ் இட் வல்யூமினஸா பப்ளிக் ஏற்ற மாதிரி இஞ்சி, பூரி குருமா, சப்பாத்தி அந்த மாதிரி அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள் டேஸ்ட் போயிட்டு வந்தாங்க. விரும்பி வாங்கி சாப்பிடலாம். கியூ என்னண்டே இருக்கும். கியூ நிற்கும். ஹவுஸ் 120 years old இருக்குது. இது கோயில் பக்கத்துல மத்தள நாராயணன் பேரு, மயிலாப்பூர் சென்னை. சாப்பாடு பண்ணிட்டோம் தைரியமா. அதையும் we are able to distribute on that day. Luckily யாரும் எங்களை அப்ஜெக்ட் பண்ணல. ஃபுல் லாக்டவுன் எதுவுமே இல்லைன்றதுனால even corporation people have supported எல்லாரும். I can't be try for another materials are there, people are there, volunteers are there. கோவிட் பண்ண முடியும் ஈஸியா. நாங்க எங்கேயுமே போவோம், எல்லாமே இங்க இருக்கு எனக்கு. So we have started thinking of another daily. We can't continue for another 10 days. Material so we started. நீங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டும். ஆமா, அப்புறம் நாங்களே கொண்டு போய் கொடுப்போம். Corporation and police பண்ணாங்க. They themselves come and support. ஆமா, அந்த சமயம் எல்லாரும் இருந்ததுக்கு நம்ம daily we are able to put up 4000 packets. And exclusively 1000 packets corporation and ஆபீஸ்க்கு எல்லாம் ஜோனுக்கெல்லாம் அமைச்சிருவோம்.
அவங்களே பாஸ்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 15 days பாரிஸ் போய் வாங்கிட்டு வரதுக்கு. ஸோ கார்பரேட் பீப்புள் எப்படின்னா அந்த இங்கேயே வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டு சாப்பாடு கொடுத்து அவங்களே இங்கே மெடிக்கல் கேம்ப் போட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 6 months great difficulties we have done. அது என்னாச்சு, சரி கோவிட் கம்மியாயிடுச்சு, உடலான்னு பார்க்கல, உடலும் தோணல. ஸோ கம் டவுன் ஃப்ரம் 3000 to 4000 to 1000 பண்ணிட்டோம். சரி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் இருக்கேன் போடலாம். சரி இன்னும் கொஞ்சம் பெட்டரான உடனே வந்து 500 to 600 packets கொடுக்கலாம் டெய்லி. எப்படி உங்களுக்கு வந்து எப்படி யார் எப்படி கொடுக்கறா உங்களுக்கு இவ்வளவு? ஒண்ணுமே தெரியாது. பாட்டுக்கு வந்து பெரியவா ஒரு நாளைக்கு கொண்டு வந்து வச்சோன்னே 2 பேர் தான் மெயின் குக்கு 2 பேர் இருப்பாங்க மாத்தி மாத்தி. அந்த மாதிரி கிளீனர் 2 பேர் இருப்பாங்க மாத்தி மாத்தி. ஒருத்தருக்கு தான் வேலைங்க, ஒரு குக்கு ஒரு கிளீனர். பாக்கி எல்லா வாலண்டியர்ஸ் இருக்காங்க. பர்ச்சேஸ் மெட்டீரியல், பர்ச்சேஸ் பண்ணி காய்கறி நம்மளே நறுக்கி அதை ரெடி பண்ணி 4 மணிக்கு குக்கு வருவாரு, 7:30 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகும். உடனே பேக்கிங் 1 hour. டெய்லி 700 packets 9:30க்கு ரெடி ஆகும். 9:30க்கு அந்த ஒர்க்கிங் அவன் கிளம்பிட்டு போயிட்டு இருப்பான் வேலைக்கு. திருப்பி சாயங்காலம் வந்து ஒரு 1 hour கெட் டுகெதர். சாயங்காலமும் உண்டு கெட் டுகெதர் மாதிரி ப்ரிப்பேர் ஃபார் தி நெக்ஸ்ட் டே. அடுத்த நாளைக்கு வெஜிடபிள் கறி 4:30 மணிக்கு மார்னிங் ஸ்டார்ட். ஸோ டெய்லி இட் இஸ் கோயிங் ஆன், ஸ்டில் கோயிங் ஆன். 5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏப்ரல் 5 ஓட now we have started 6th year. இது வந்து அன்னதானம் ஃபார் டெய்லி இப்போ ஆரம்பிச்சு இந்த ஃபாஸ்ட் 6 years. சூப்பராக இருக்கு சார். கோயில் போயிட்டு வந்தோம், வந்து எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்தது. இப்போ நீங்கள் இந்த இட்லி கேசரி இந்த விரும்பிலாம் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. பால் வேறு கொடுத்துருக்காங்க, பாதாம் பால். எல்லாருக்குமே சாப்பிட்ட பிறகு திருப்தியாக வந்து வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்க. எப்படிமா இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எல்லாரும் சொன்னாங்க உங்கள்ட்ட பத்தி தான், மார்கழி மாசத்தை பத்தி. இங்க வந்தா அப்படி இருந்தது, கொதிக்க கொதிக்க பொங்கல் வந்து. ஆமா சொன்னாங்க 30 days மாலதி சுத்தி வர பாவாதால். ஃபர்ஸ்ட் பாவாதால் பாடுறவங்க வராங்க டிவோட்டிஸ், தென் ஜெனரல் பப்ளிக். தனித்தனியா ஸ்பீக் போட்டு அவளே நின்றுடுவாங்க. நாங்க வந்து கியூ மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியா போச்சு எங்களுக்கு. பிகாஸ் we have started seeing the people எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியும், எனக்கே தெரியும். only thing it's question of 5 minutes 10 minutes time சொல்லிட்டு they themselves will form man, they themselves will coordinate with this. ஒன்ன பிரச்சனையே இல்ல. ஈவன் இந்த 3000 பேர் நின்னு வாங்குவாங்க இந்த சாப்பாடு. ஈவன் at that time we don't have any problem because எங்கேயும் கிடைக்காது, ஐயர்கிட்ட போனா கிடைக்கும் சொல்லிட்டு they themselves will form line with all the restrictions. எல்லாத்தையும் கரெக்டா நிப்பாங்க. எப்படி ஒரு சாப்பாடாவது கொடுக்காது தெரியும். நாங்க நின்று பொறுமையா வாங்கி போவோம். நாளைக்கு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? 60 நாளைக்கு 3 மணிக்கு ஸ்டார்டிங் பூஜை போட்டு அதுக்கு போகலாம். பிரிஞ்சி பாஸ்மதி ஸ்பெஷல், அது எக்ஸ்க்ளூசிவ்லி 700 kgs. அதுல ஒரு 50 to 100 kgs வந்து ராமகிருஷ்ணா மாட்டுக்கு பசங்களுக்கு போயிடும். மத்தியானம் இருந்து சாப்பாடு புளியோதரை, தக்காளி சாதம், சாம்பார், இட்லி சாம்பார், காஜி கத்திரி ஸ்வீட், bread chana, basmati rice. Still we are continuing it daily basis, and this entire ground floor has been dedicated for this Annadhanam work. இப்ப வந்து நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீர்கள்? இவ்ளோ சாமான் வாங்கணும்னா 63 க்கு என்ன பண்ணனும்? பர்ச்சேஸ் பண்றதோட இப்ப they themselves அவளே மெட்டீரியல் அனுப்பி காசு அனுப்புன்னு சொல்லிட்டோம். So half of the materials are coming straight away from the public. அவளே ஆர்டர் பண்றோம். 20 ரைஸ், 20 மூட்டை அரிசி, 10 மூட்டை அரிசி, ஆயில் 5 டின் போட்டுருக்கேன். But they tell me பிரியாரா சொல்லிடுவாங்க. So that I can plan according to that எனக்கு என்னெல்லாம் வேணும்ன்றது ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா? ஆல்ரெடி லிஸ்ட் அனுப்பிச்சிருவாங்க. எவ்வளவு ரெக்குவயர்மெண்ட் ஆயில் வேணும்னா நான் 5 அனுப்புறேன், 4 அனுப்புறேன் சொல்லுவாங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு அதை மாத்திரம் தான். இப்ப அந்த மாதிரி போட்டு நிறைய 50% ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் கமிங். இப்ப வந்து உங்களுக்கு யாராவது ஏதாவது டொனேட் பண்றாங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு தேவை, எது இப்ப தேவையா? காசு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், மெட்டீரியல்ஸ் அனுப்புறதுனாலும் அனுப்பலாம். அபார்ட் ஃப்ரம் தட் they can voluntarily come and do service on daily basis. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது.
டெய்லி பேக்கிங்க்கு 4 பேர் தேவை. 4 பேர் தேவை. ஆமா, உள்ள இருந்து எடுத்துட்டு வந்து எடுத்து பேக் பண்ணி 5-6 பேர் தேவைப்படுது. அந்த யாருக்கு ஒர்க் இருக்கோ அவங்க முன்னாடி போயிடுவாங்க. எனக்கு சீக்கிரம் போகணும்னா நான் முடிச்சுட்டு நான் பார்த்து போயிடுவேன். அடுத்து நான் பார்த்துட்டு இருப்போம். அண்ட் ஆஃப்டர் தட் டிஸ்ட்ரிபியூஷன் போது ஒரு ஸ்ட்ரிக்ட் இருந்துட்டு நாங்கெல்லாம் கிளம்பிடுவோம். டெய்லியுமே வரா அதே மாதிரி அவா டெய்லி வந்து டெய்லி இங்க வந்துடுவோம். ஒரு ரிட்டையர்ட் பீப்புள் ஒரு 5 பேர் இருக்கா. டெய்லி தான் ஒர்க் காத்தால வந்துருவாங்க. நாங்க ஒர்க் பண்ணோம், இங்க ஒர்க் பண்ணி பேக்கெட் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோம். சோ நாங்க வேலை இருந்தா நான் வேலை போயிடுவோம், வேலை இல்லைன்னா கொஞ்சம் இருந்தா இருந்துட்டு அப்புறமா போயிடுவோம். சோ எல்லாம் சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிறதுனால எல்லாரும் ஈஸியா கோஆர்டினேட் பண்ண முடியாது. மைண்ட் கரெக்டா இருக்கும். மைண்ட் செட் கரெக்ட். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இருக்கும், யாரு என்னன்னு தெரியும். அதனால டெய்லி அன்னதானத்துக்கு என்ன பண்ணுவோம், 15 days once we'll go to the market. ஒரே இதுல போட்டு லாட்ல போட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வந்துருச்சு. அதுல டொனேஷன் வருது, மெட்டீரியலும் வருது. பீப்புள் ஆர் சோ மச். என்னாச்சு, டெய்லி மாசம் ஒரு நாள் அவங்களே புக் பண்ணிக்கிறாங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு பர்த்டே வந்துருச்சு, எங்க வீட்டுல இறந்து போனேன், நான் இன்னும் பண்ண முடியல, நீங்க பண்ணுங்க, மாசம் 5,000 10,000 அதுக்கேற்ற மாதிரி இப்ப அந்த மாதிரி மாசம் பாத்தீங்கன்னா 5 நாள் புக்கிங் அந்த மாதிரியே இருக்கும். வீட்டுல பண்ண முடியல. அதாவது போரும் சொல்றது ஒண்ணு என்னன்னா சாப்பாடு தான், அந்த அன்னதானம் மட்டும்தான். வேற எதுவும் யாருக்கு எது கொடுத்தாலும் திருப்தியே இருக்காது. அது இது ஒண்டிதான் வந்து ஒரு நாளாவது என்னைக்கு வேணா வாங்குவோம். இன்னைக்குதான் வரணும் இல்ல, நீங்க பர்த்டே பைசா அன்னைக்கு வரல என்ன பண்ண, என்னைக்கு கன்வீனியன்ட். இந்த வாட்டி ஒரு 10,000 ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. 10,000 நல்லா இருக்கு சொல்லிட்டு திருக்கல்யாணம் வீட்டு லட்டு சாம்பார் ரைஸ், பிரிஞ்சி ரைஸ், 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி தேவை வந்து நிறைய தொடரட்டும், நிறைய பண்ணுங்க. வந்து எங்களாட்டியான ஹெல்ப் நாங்க இது பண்றோம், நம்ம சேனல்லையும் போடலாம். யாருக்கு வந்து இஷ்டம் இருக்கோ அவ வந்து பண்ணட்டும். ஏன்னா இது வந்து இது இவ பண்றது வந்து அவ்வளவு நீட்டா அவ்வளவு கிளீனா இருக்கு. அவ்வளவு பேர் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு யாரும் பாரபட்சம் இல்லாம எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு போறா, சாப்பிட்டு போயிட்டு இருக்கா. அதனால வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது நீங்க பண்றது வந்து. கண்டிப்பா அதுக்கும் சொல்லுவாங்க. நம்பர்ஸும் கொடுக்குற, ஃபோன் நம்பர் கொடுங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, அக்கௌண்ட் நம்பரும் தர, சரி, ஜிபே நம்பரும் தர. anybody is ready to come and do the exercise on the right to volunteer. Let them also participate and get the. ஆமா, அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல. நம்ம வந்து நம்ம கையில கொடுக்குறோம், கையில 2 கொடுத்தா கூட தனி இது. அதான் நம்ம கையில 2 கொடுத்தா அது தனியா. கரெக்ட். 63 இங்க இருக்கிற லோக்கல் ஏரியா போலீஸ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. உள்ளே கொண்டு வந்து அவளுக்கு தனியா சாப்பாடு போடுது. தனியா தட்டி வச்சு அவளுக்கு உள்ளே பால் வச்சு வாட்டர் பாட்டில் தனியா வச்சு அவங்களுக்கு தனியா. ஆமா ஆமா, அவ்வளவுதான் சர்வீஸ். இங்க லோக்கல் வாலண்டியர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் யாராவது வந்தாலும் தனியா அவளுக்கு உள்ள தனியா பண்ணி. மற்றபடி ஜென்ரலா எல்லாருக்கும் போடுது. அது வாட்டு போயிட்டே இருக்கும். வாலண்டியர்ஸ் ஒரு எப்படி லைன் பாத்தீங்கன்னா நின்றுட்டே இருக்கும். ஒரு இப்போ கர்ணனை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. மகாபாரத போர் முடிஞ்சு கர்ணர் வந்து சொர்க்கத்துக்கு போனாராம். சொர்க்கத்துக்கு போனோன்னே அவருக்கு வந்து ரொம்ப எல்லா வசதியுமே கிடச்சிதான். அப்போ என்னென்னா பசி மட்டும் அவராட்டி அடக்கிக்கவே முடியலையாம். பசி தாகத்தோடையே இருந்தாராம். வந்து சொர்க்கத்துக்கு போனால் பசியெலாம் இருக்காதும்பாலே, நம்மளுக்கே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட போய் கேட்டாராம். நாரதர் சொன்னாராம், உன்னோட ஆள்காட்டி விரலை எடுத்து உன் வாயில் வச்சுக்கோ, உன் பசி வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவர் ஆள்காட்டி விரலை வாயில் எடுத்து வச்சுட்டாராம். அப்போ வந்து பசி வந்து குறைஞ்சுதான். ஆனால் அந்த விரலை எடுத்தோன்னா திருப்பி பசி வந்து எடுத்துதான். அப்போ வந்து திருப்பி போய் கேட்டாராம் நாரதர்கிட்டக்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இது கையில் எடுத்துட்டேன்னா, விரலை வந்து வாயிலேருந்து எடுத்துட்டேன்னா எனக்கு இப்படி பசி வருதே அப்படின்னு கேட்டோன்னே அப்போ நாரதர் சொன்னாராம், நீ நிறைய தானம் பண்ண, யாருக்கும் இல்லைன்னே சொல்லாத தானம் பண்ண, கேட்டவாருக்கெல்லாம் எல்லாமே கொடுத்த, ஆனால் உனக்கு அன்னதானம் மட்டும் நீ பண்ண வந்து தவறிட்ட. வந்து யாரோ உங்ககிட்டக்க வந்து எங்கே அன்னதானம் நடக்கிறது அப்படின்னு கேட்கும்போது இந்த விரலாட்டி அங்கே நடக்கிறது பாருங்கோ அப்படின்னு நீ சொன்ன. அதுக்கே அந்த விரலனால உனக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடச்சிருக்கு. அதனால தான் உனக்கு அது வந்து இந்த விரலை வாயில் எடுத்து வச்சினோன்னா பசி வந்து குறையிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இன்னொரு பிறவி எடுத்தாது நம்ம அன்னதானம் பண்ணி நம்ம அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு கர்ணன் நினச்சாராம்.
அதுதான் அன்னதானத்துக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அன்னதானம் கொடுக்குறவாளுக்கும் ரொம்ப புண்ணியம், அதை வாங்கிக்கிறவாளுக்கும் ரொம்ப ரொம்ப புண்ணியம். அதனால் 2 பேருக்குமே அந்த புண்ணியம் வந்தடையும் அப்படின்னு தான் பெரியவா சொல்லியிருக்கா. அதாவது அன்னதானத்தினால மட்டும்தான் ஒரு மனுஷனை முழுமையாக திருப்திப்படுத்த முடியும். உயிரோடு உடம்பை காப்பது அன்னம். அப்புறம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு பெரியவா மகா பெரியவா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாளாம் இந்த அன்னதானத்தை பற்றி. அப்புறம் இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு யாருக்காவது உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா, உங்களோட பர்த்டே, ஆனிவர்சரி, டெத்து டே, உங்களுக்கு எப்படி எந்த நேரத்தில் உங்களுக்கு பண்ணணும்னு தோன்றதோ இவாளை காண்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்ணின்னு இருக்கா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேர்லேயே போய் கூட அவளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்றைக்கு அந்த போடணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கையாட்டியே கூட போடலாம். அவள் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கா. மெட்டீரியல் வேணுன்னா மெட்டீரியலாகவும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கா. அந்த காண்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அவளை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் காண்டாக்ட் நம்பர், இதோட ஃபுல் டீட்டெயில்ஸு, நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாம் அந்த QR கோடு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்த்து தெரிஞ்சுங்கோ. தேங்க்யூ. கேட்டரிங் நான் ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 10 கம்பெனிக்கு சாப்பாடு கொடுத்துருந்தேன். அது பைசா கட்டுப்படி ஆகாதனால இன்னும் இருக்கா? நீங்க கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? யாருக்காவது ஏதாவது கல்யாணம் ஸ்ரீராம் கேட்டரிங். அது ஸ்ரீராம் கேட்டர்ஸ்ல டெய்லி 25 பேர் 50 பேர் அது சாப்பாடு பண்ணிட்டு. சரி, உங்க நம்பரும் எங்களுக்கு கொடுங்க. நீங்க அதுவும் நம்ம போடலாம் டிஸ்கிரிப்ஷன்ல. அதுலயே எல்லாமே இருக்காங்க. மேல இருக்கு நம்பர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर.